அடுத்த லைன் பாரு, அப்படி நெஞ்ச உருக்கக்கூடிய லைன். கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே ஏனியாக ஏற்றி வைப்பேன் உலகத்துல நீ உயர. மாலை நீ வெற்றி பெற்று நீ வருகின்ற பொழுது உனக்கு நான் மாலை போடுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில நீ வெற்றி வரும் வரை உறங்காமல் நான் விழித்துக் கொண்டு காத்து கொண்டிருப்பேன். எதை பார்ப்பதற்காக? வெற்றி என்பது வெளிச்சம், விளக்கு என்பது கண்கள். தூங்காம முழிச்சிருக்கு. வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன். அம்மாவுக்காக மகன் பாடின பாட்டு. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. இப்போ அம்மா மகனுக்காக பாடின பாட்டு. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதே. ஒரு மகனுக்காக தந்தை பாடுற பாட்டு. மகனோட முன்னேற்றத்தை நினைச்சு அப்படியே மனமுருகி பாடக்கூடிய ஒரு பாட்டு. குங்கும பொட்டு அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து பூவும் காத்தும் சேரும் போது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பூவும் காத்து வாசம் வருகிறது. அதேதான். இந்த பாட்டை பாடி இருக்கிறது உன்னிகிருஷ்ணன் அவர்கள். இந்த பாட்டுக்கு மியூசிக் வந்து சிற்பி அவர்கள். இதுல ஆக்ட் பண்ணிருக்கிறது வந்து நம்ம சத்யராஜ். இந்த பாட்டு பாருங்க, நம்ம அப்பா நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டுக்குள்ள அப்படியே அப்படி அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிருப்பாங்க. ஒரு மகனை இப்படியெல்லாம் வளரணும், இப்படியெல்லாம் மகன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தந்தை, நல்ல தந்தை ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறது மட்டும் வாழ்க்கையாகாது, வளர்ச்சி ஆகாது. ஆசைப்பட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்பதான் வந்து அது வந்து வெற்றியை நோக்கி போகும். பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுவான், ஆனா பேசாம உட்காந்துட்டு இருப்பான் உழைக்காம. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவான், ஸ்கூலுக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு கடுப்பாய் உட்காந்துட்டு இருப்பான். ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுவான், ஆனா விளையாட மாட்டான், நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டான். எப்படி இருக்கும்? அப்போ நாம் எதை நோக்கி ஆசைப்படுறோமோ அதை நோக்கிய பயணம், முயற்சி இருந்தால் அது வெற்றி அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிடும். இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். அதனால எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி அடைய யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்றதுக்கு நம்ம நேசிக்கணும். அப்பதான் அது வந்து வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. லிரிக்ஸ் வந்து ரவிசங்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது. என்ன புரியுது மகாலிங்கம்? பூவும் காற்றும் சேரும் போது ஒரு நல்ல நறுமணம் கிடைக்குது, வருது இல்லையா? இப்போ இது இயற்கை. இந்த பாட்டுக்குள்ள யார் யார் சேர போறாங்க? அப்பாவும் பையனும். நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. வெறும் காலம் மட்டும் இருந்தா அது பாட்டுட்டு இருந்து தான் இருக்கும். காலம் அந்த டைம் 2 பீரியடும் இருந்தாதான் வந்து அந்த வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த சூழல், அந்த ஹிஸ்டரி எல்லாமே வந்து தெரியும். ஹிஸ்டரி. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். இவங்க 2 பேரும் சேரும் போது நல்ல நேரம் வந்து அவங்களுக்கு வரும். முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும், அந்த வாரம் வாழ்த்தும். பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது. லைன் சொல்லிட்டாப்ல. நேரமும் நல்ல நேரங்களும் காலங்களும் சேரக்கூடிய நேரத்துல இந்த கல்யாணம் முடிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நல்ல நேரம் வந்தாதான் வந்து நம்மளுக்கு அமையும், இல்லன்னா அமையாது. நேரங்காலம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க்கை வருகிறது, நல்ல நல்ல நேரம். இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லாமே வந்து நல்ல நேரங்களா வரப்போகுது, நல்ல எல்லாமே பிளஸ்ஸா அமைய போகுது. முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும். நம்ம வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஏற்றக்கூடிய தீபமானது அப்படியே எப்படி வரும், அழகா ஒரு பிரைட் அப்பப்ப வந்து போறது மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து ஒளி வீச போகுது வாழ்க்கையில. அந்த வானம் ஆகாயமே நம்மள வாழ்த்த போகுது. பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது. பூவும் காத்தும் சேரும் போது வாசம் வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும். முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும்,
குழந்தைய பெத்தெடுத்துட்டு உடனே அப்பா அம்மா ஒரு கனவுகள் ஆரம்பிப்பாங்க. என் பையன் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், இல்லைன்னா என் பையன் வந்து டாக்டர் ஆகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்ல என்னைய மாதிரி அந்த பையனை வந்து படிக்காம போயிடக்கூடாது, பெரிய லெவல்ல வரணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கனவு காப்பாங்க. இதை வந்து நிறைய அம்மாங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா டாடிங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த டாடி இந்த மகனை எப்படியெல்லாம் கனவுகள் கண்டிருக்காரு, எப்படியெல்லாம் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லி பாருங்க. கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்ததென்ன. நீ வாழ்க்கையில உயர வேண்டும் என்று சொல்லிட்டு நாம் கோடி கோடியான கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்றேன். அது என் கைகூடி வருது. ஒவ்வொரு வெற்றியா தொட்டு 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 வர்றான். அப்போ வந்து அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. என் வாழ்க்கையில அதுவெல்லாம் கூடி வருது. காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன. மனிதன் வாழ்த்தல, காலமும் நேரமும் என்னை வாழ்த்திருச்சு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஃபேவரைட் ஆயிருச்சு காலங்கள், என்னோட நல்ல நேரம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து படிக்க உட்காந்துட்டு என்னோட கெட்ட நேரம், நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன், எனக்கு சுவாமி வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, என்னோட தலையேத்து அப்படின்னு தலை விதி கெட்டதாகி போயிடுச்சுன்னா. நல்லதாயிருச்சுன்னா எனக்கு நல்ல நேரம்லாம் எனக்கு அழைக்க விடு. அதுதான் சொல்றேன். ஓகே, கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்ததென்ன மகனே உன்னை நினைத்து. காலம் நேரமே நம்மளை வாழ்த்துது, கடவுள் வாழ்த்துகிறார் என்று சொல்லவில்லை. காலமும் நேரமும் வாழ்த்துது. இனிமேல் வாழ்க்கையில கவலை என்ன. அப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கிற போது எல்லாமே டக்கு டக்கு நடக்குதா, அதை நினைச்சு நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது. என் நெஞ்சமே குளிர்ந்துச்சு சந்தோஷத்துல. ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது, ஆனந்தத்துல என் கண்ணீர் விடுது அப்படின்ற மாதிரி. போன வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாரியம்மா வீடியோ எங்க இருந்து வராங்க, வீட்டுல இருந்து வராங்க. ரத்த கண்ணீர்னா ஆனந்த கண்ணீரா, ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீர்னா கண்ணுல பிரச்சனை ஆகி வருதுயா. அப்ப கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்தது என்ன மகனே. காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில கவலைதான் என்ன. நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் சந்தோஷத்துல இனிக்கிறது. ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது. நல்ல மகனை பெற்றெடுத்த அப்பாக்கள் பாடக்கூடிய பாட்டு. ஒருவேளை அவன் தருதலையாகவோ பொறுக்கியாகவோ ரவுடியாக மாறினால் கண்ணீர் நனையும். ஆனந்த மழையில் இல்ல, இவரு சொன்னாரு ரத்த கண்ணீர், அந்த மாதிரி தான் ரத்தத்துல கண்ணீர் வந்து நனையும். அப்பாவும் சரியாக இருந்து மகன் சரியில்லை என்றால் மட்டும் அதை சேர்த்துக்கணும். கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்ததென்ன. கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்ததென்ன. காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன. நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது. நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் இனிக்கிறது. ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது. ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது. செகண்ட் சரணத்துல வாழ்க்கையில வந்து சின்ன வெற்றியை பார்த்து அப்படியே மகன் வந்து மேல உயர்றத பார்த்துட்டாரு. இனிமேல் வந்து லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷ பூரிப்புல ஏனியாக ஏற்றி வைப்பேன் உலகில் நீ உயர. முதல் படி நீ பாஸ், அடுத்த படி செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். அப்படியே வந்து நீ வாழ்க்கையில வந்து வெற்றியை நோக்கி மேல போய் உலகத்துல நீ உயர்ந்தவனாக மாறப்போகின்றாய் என்று சந்தோஷத்துல. அடுத்த லைன், மாலை போட காத்து நிற்பேன் மகனே நீ ஜெயிக்க. இப்ப எல்லாம் வந்து சில பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க பையன் என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறான், அதான் அம்மாட்ட இப்படிதான் கேட்பாங்க. லாஸ்ட் வரையுமே அப்படிதான், எல்லா இதுலயும் பேரண்ட்ஸும் அப்படிதான். என்னன்னா என்ன கிளாஸ் படிக்கிறேன்னே தெரியாது. முக்கியமா அம்மா கூட ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்பாவுக்கு சுத்தமா தெரியாது. ஓகே, ஏனியாக ஏற்றி வைப்பேன் உலகத்துல நீ உயர.
மாலை நீ வெற்றி பெற்று நீ வருகின்ற பொழுது உனக்கு நான் மாலை போடுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கேன். அடுத்த லைன் பாரு, அப்படி நெஞ்ச உருக்கக்கூடிய லைன். கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே. இந்த குழந்தையெல்லாம் சின்ன வயசுல பிறந்த உடனே அப்பாவோட நெஞ்சுகளில் ஏறி நடக்கும், அப்படி ஒரு மிதிக்கும், அப்படியே மூஞ்சில வச்சு அப்படியே அப்படியே பண்ணுவாங்க எல்லாமே. அதை தாங்கி அப்படியே அந்த அப்பா ஒரு சிரிப்பா இருப்பாரு. அதை தான் இங்க சொல்றாங்க. கோபுரம் நீயாக, நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு அது வலிகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதை தாங்கி பூமி எப்படி தாங்குது? என்னென்ன பண்றான் பாரு பூமியில. மைனிங், தோண்டி குவாரி எல்லாத்தையும் அந்த அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். பொல்யூஷனா அதையும் தாண்டி குளிக்க தண்ணி எடுக்கிற பூமியில, அதையும் தாண்டி மரங்களை வெட்டுறாங்க, மண்ணை திருடுறாங்க, அதையும் தாண்டி அதிக அளவுல பள்ளத்தை தோன்றோம், அதையும் தாண்டி மண்ணை சரி போட்டு நடக்கிறோம். பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. அதையும் தாண்டி இந்த லேண்டு அவனுக்கு சொந்தமே இல்லை, ஆனா சொந்தன்ட்டு அதுக்குன்ட்டு தனியா ஒரு பத்திரம் ரெடி, ஒரு பேப்பர் ரெடி பண்ணிட்டு இதை வித்துட்டு இருப்பாங்க. லேண்டை வந்து கூறு போட்டு விற்கிறது, ஆனா அவனுக்கு சொந்தமே இல்லை. அதையும் தாண்டி ஆழ குழி தோண்டி அதுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான பூமியை தங்குடு மலைகளை உடைக்கிறாங்க. மலைகள் வச்சு அதுக்கு பேர் தான் என்ன, தண்ணி வெடியாம அது மேல இருந்து தான் நம்ம டொப்புனும் அடியில வைப்பாங்க, கடல்கள்ல மண்ணுகள்ல வைப்பாங்க, மண்ணுக்கடியில வச்சு வெடிக்கும். ஆமா 1900 அதுதான் வந்து மிகப்பெரிய கொடூரம். பண்றாங்க அதெல்லாம் மக்களோட நல்ல எண்ணங்கள்யா, பூமியை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள். நீ கோபுரமாக வாழ்க்கையில உயர உயர அதை தாங்கக்கூடிய நிலமாக நான் மாறிவிடுவேன். வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன். வெளிச்சத்துல நீ வாழனா, நீ எவ்வளவு உயரத்துல போனாலும் உன்னோட கஷ்டங்கள்லாம் நான் எடுத்துப்பேன், உன் கூடவே இருப்பேன். அதை வந்து நீ ஏறது வெளிச்சத்துல நீ ஜொலிக்கணும், அதுக்கு வந்து நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டுபிடி எதை சொல்றாரு? வெளிச்சம்ன்றது வெற்றியை தான். வெரி குட், வெற்றியை தான் சொல்றாரு. வெளிச்சம் வாழ்க்கையில நீ வெற்றி வரும் வரை உறங்காமல் நான் விழித்துக் கொண்டு காத்து கொண்டிருப்பேன். எதை பார்ப்பதற்காக? வெற்றி என்பது வெளிச்சம், விளக்கு என்பது கண்கள் தூங்காம முழிச்சிருக்கிறது. ஏற்றி வைப்பேன் உலகில் நீ உயர, மாலை போட காத்து நிற்பேன் மகனே நீ ஜெயிக்க. ஏற்றி வைப்பேன் உலகில் நீ உயர, மாலை போட காத்து நிற்பேன் மகனே நீ ஜெயிக்க. கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே, கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே. வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன். வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன். பூவும் காற்றும் சேரும்போது ஒரு நல்ல நறுமணம் கிடைக்குது. இந்த பாட்டுக்குள்ள யார் யார் சேர போறாங்க? அப்பாவும் பையனும். பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. நல்ல நல்ல நேரம் நம்மை வந்து சேரும், முத்து முத்து தீபம் நித்தம் ஒளி வீசும், அந்த வாரம் வாழ்த்தும். ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது. ஓகே, மகாலிங்கத்தை கவர்ந்த லைன். கோடி கோடி கனவுகள் கண்டேன், கூடி வந்ததென்ன
காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன? குமரனுக்கு கவர்ந்த லைன். கோபுரம் நீயாக உனை தாங்கிடும் நிலமாவே, வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பே. ராகவேந்தருக்கு நினைத்தது நடக்கிறது, என் நெஞ்சம் நினைக்கிறது, ஆனந்த மழையினிலே என் கண்கள் நனைகிறது. பூமி எல்லா உயிர்களையும் தாங்குவது போல் அத்தனை சுமைகளையும் மகனுக்காக தந்தை பாடும் பாடல். மகனை தன் தோளில் சுமக்கும் தந்தை, கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாக நான் கீழே படுத்திருப்பேன், ஏறி நடந்து செல், உன் வழிகளில் அது வெற்றி பாதையாக இருக்கும். வெளிச்சத்தில் நீ வாழ என் கண்களை உறங்காமல் கூட உனக்காக காத்திருப்பேன், உனது வெற்றியை நோக்கி. பாய்.